டாக்டர் சண்முக வேலாயுதம், வாஸ்குலர் எண்டோவாஸ்குலர் சர்ஜன். வெரிகோஸ் வெயின்ஸ் பற்றி இப்பொழுது சிறிது பார்க்கலாம். வெரிகோஸ் வெயின்ஸ்ங்கிறது என்னென்னா, முடிச்சு போன்ற வெயின்ஸ் மற்றும் இது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டோ இல்லை நின்று கொண்டோ வேலை செய்யும் அனைத்து மக்களுக்கும் இது வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், பஸ் கண்டக்டர்கள், சேல்ஸ் பீப்புள் மற்றும் ஆசிரியர்கள், டீ கடையில் வேலை செய்பவர்கள் மற்றும் உட்கார்ந்து கொண்டு நிலையில் வேலை பார்க்கக்கூடிய ஐடி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அண்ட் பிபிஓ நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இது வருவதற்குண்டான வாய்ப்பு மிக அதிகம். நின்று இந்த மாதிரி தொடர்ந்து நின்று கொண்டு இருப்பதனாலோ அல்லது உட்கார்ந்து கொண்டு இருப்பதனாலோ காலில் வெயின்களில் உள்ள இரத்த அழுத்தமானது அதிகமாகிறது. நார்மலாக 25 மில்லிமீட்டர் மெர்க்குரி இருக்க வேண்டிய அழுத்தம் 100-150 வரைக்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு அழுத்தம் காலில் ரத்தம் தேங்குவதனால் ஏற்படுகிறது. இதனால் என்ன ஆகும் என்று பார்க்கும் பொழுது, நீர் இரத்த குழாயிலிருந்து சுற்றி உள்ள திசுக்களுக்கு பரவுகிறது. இதனால் காலில் வீக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாள்பட இந்த வீக்கம் போக போக சிவப்பு அணுக்கள் இரத்த குழாயிலிருந்து திசுக்களுக்கு லீக் ஆகும் பொழுது அவை சிதைந்து அந்த அயன் பிக்மெண்டேஷன் எல்லாமே டெபாசிட் ஆகும் பொழுது அந்த இடத்தில் கருப்பாக நிறம் மாறுகிறது. அந்த இடத்தில் அரிப்பு ஏற்படுகிறது. சொரியும் பொழுது புண்ணாகி விடுகிறது. இதுதான் இந்த வியாதியின் டியூரேஷன், கோர்ஸ் டியூரேஷன் என்று சொல்லக்கூடிய நோயின் போக்கு. ஸோ இதற்கான காரணம் வழிவகைகள், ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய வழிவகைகள் மற்றும் தடுப்பது போன்ற இவற்றை நாம் இப்பொழுது காணலாம். எல்லா வெரிகோஸ் வெயின்ஸும் அவசியம் ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்டம்ஸ் இல்லாத வெரிகோஸ் வெயின்ஸை நாம் ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்டம்ஸ் இருக்கும் வெரிகோஸ் வெயின்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த வெரிகோஸ் வெயின்ஸை பார்க்கும் பொழுது இதை 2 விதமாக கிளாஸிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. முதலாவது பிரைமரி வெரிகோஸ் வெயின்ஸ் என்று சொல்லக்கூடியது. இது குறிப்பிட்ட எதுவும் காரணங்கள் இல்லாமல் தானாகவே வருவது. வெறும் வேலை நிமித்தமாக தொடர்ந்து அமர்ந்த நிலையில் இருப்பதோ இல்லை நின்று கொண்டு இருப்பதனாலோ வால்வுகள் செயல் மாறுபட்டு வருவது. இரண்டாவது செகண்டரி வெரிகோஸ் வெயின்ஸ் என்று சொல்லக்கூடியது. இது வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், உள்ளே கட்டி இல்லது நீர் போன்றவை இருந்தால், அல்லது ஒரு கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை போன்றவை கால் வெயின்களில் அழுத்துவதனால் வெரிகோஸ் வெயின்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதிரி செகண்டரி வெரிகோஸ் வெயின்ஸ் என்ற காரணங்கள் அதற்குண்டான காரணத்தை ட்ரீட் பண்ணினால் மட்டுமே சரி செய்ய முடியும். அது போக 30% மக்களுக்கு டீப் வெயின் த்ராம்போசிஸ் என்ற கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் வெரிகோஸ் வெயின்ஸ் வருவதற்குண்டான சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு அதற்குண்டான டீப் வெயின்க்கு சிகிச்சை செய்தால் மட்டுமே, த்ராம்போசிஸ்க்கு உண்டான சிகிச்சை செய்தால் மட்டுமே இந்த சிம்டம்ஸிலிருந்து விடுதலை பெற முடியும். இந்த வியாதியின் தீவிரத்தை பொறுத்து 7 வகையாக நாம் பிரிக்கலாம். இது கிளாஸ் 0 சிவியாரிட்டி இருந்து கிளாஸ் 6 சிவியாரிட்டி வரைக்கும் சொல்லப்படுது. கிளாஸ் 0ங்கிறது கணுக்காலை சுற்றி லேசான வீக்கம் சாயங்காலம் மற்றும் இரவு நேரங்களில் ஏற்படுவது. காலையில் இது தானாக சரியாகிவிடும். இதனோடு சேர்ந்து பாதத்தில் எரிச்சல் இல்லைனது லேசான வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளாஸ் 1 அப்படிங்கிறது சிவியாரிட்டி அப்படிங்கிறது இந்த மேற்சொன்ன அறிகுறிகளோடு சின்ன சின்ன சிலந்தி போன்ற இரத்த குழாய் வீக்கங்கள் காணப்படும். கிளாஸ் 2 என்கிறது மேலே சொன்ன காரணங்களோடு சேர்த்து காஃப் மசில்ஸ் மற்றும் கெண்டகால் தொடை பகுதிகளில் மிகவும் எடுப்பாக நரம்புகள் தெரிய ஆரம்பிப்பது. கிளாஸ் 3 என்பது இதே நரம்புகள் புடைத்து கொண்டு மற்றும் சுருண்டு நெளிந்து காணப்படுவது. கிளாஸ் 4 சிவியாரிட்டி என்பது கால் பகுதியிலும் கணுக்காலிலும் கருப்பாக நிறம் மாறி தோல் தடிமனாகி காணப்படுவது. 5 என்பது
ஆரிய புண்கள் இருப்பது, 6 என்பது ஆக்டிவான புண் இருப்பது. ஸோ இந்த டிசீஸ் சிவியாரிட்டியை பொறுத்து நம்மளுடைய வைத்திய முறைகள் மாறுபடும். ஸோ இனிஷியலான பீரியடில் கிளாஸ் 0 சிவியாரிட்டியிலிருந்து கிளாஸ் 3 வரைக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் நாம் வைத்தியம் பண்ணிக்கொள்ள முடியும். கிளாஸ் 4லிருந்து 6 வரைக்கும் ஏதாவது ஒரு விதமான அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கிறது. முதலில் இந்த வியாதி இருக்கா இல்லையா என்பதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? நரம்புகள் புடைத்து கொண்டு வந்தது பொழுது அது ஆப்வியஸாக கண்ணுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஒரு வாஸ்குலர் சர்ஜனை பார்த்து செக் பண்ணிக்கொள்வது அவசியம். அவர் இது போன்ற ஒரு ஹேண்ட் டாப்லர் என்று சொல்லக்கூடிய இது போன்ற ஒரு கருவியை வைத்து இரத்தம் திரும்பி வருதல் இருக்கிறதா என்று செக் பண்ணிக்கொள்வார். இந்த இதையே கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு அல்ட்ராசவுண்ட் டாப்லர் என்ற கருவி மூலம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அறுவை சிகிச்சை இல்லாத வைத்திய முறைகள் என்று பார்க்கும் பொழுது வருமுன் காப்பதே சிறந்தது என்பது போல தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டோ நின்று கொண்டோ வேலை செய்வதை தவிர்க்கவும். எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்கிறதோ 1 மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிடமாவது ஒரு சின்ன வாக்கிங் மாதிரியோ இல்லை உட்கார்ந்த இடத்துலையே பாதங்களை மேலே கீழே ஒரு தையல் மிஷினை மிதிப்பது போல மிதித்தோ உங்கள் காஃப் மசில்ஸ்களை சுருங்க விரிய செய்தால் அது தேங்கிய இரத்தத்தை மேலே பம்ப் பண்ண உதவும். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது ஒரு சிறிய ஸ்டூல் போன்ற அல்லது நாற்காலியின் மீது உங்கள் பாதங்களை மேலே இடுப்பு அளவுக்கு தூக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இரவு தூங்கும் பொழுது ஒரு சின்ன தலையணையை போட்டு 10 டிகிரி எலிவேஷன் கொடுத்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் ஃபிசிக்கல் மெத்தட்ஸ். இதுக்கு சப்போர்ட்டிவாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக்கிங்ஸ் போட வேண்டியது இருக்கும். அது உங்களுக்கு இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து முட்டிக்கு கீழ் உள்ளதோ இல்லை முட்டிக்கு மேலே தொடை வரைக்கும் உள்ள ஸ்டாக்கிங்ஸை போட்டுக்கொள்ள வேண்டியது இருக்கும். இதில் முக்கியமானது பலதரப்பட்ட ஸ்டாக்கிங்ஸ் இருக்கின்றது. பட் வேரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் உள்ள ஒருவருக்கு 20 to 30 மில்லிமீட்டர் மெர்க்குரி அழுத்தம் கணுக்காலில் தரக்கூடிய ஸ்டாக்கிங்ஸே சிறந்த வைத்தியமாகும். இது ஐரோப்பிய ஸ்டாண்டர்ட்ஸ் படி ப்ரூவ் பண்ணப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை முறைகள் என்று பார்க்கும் பொழுது மிக நீண்ட காலமாக செய்து வரப்பட்டு திறந்த நிலை அறுவை சிகிச்சை. இதில் உங்களுடைய கிராயின் பகுதியில் ஒரு அறுவை சிகிச்சை மூலம் உள்ளே அந்த பாதிக்கப்பட்ட சிறைக்குள் டிஸ்போசபிள் ஸ்ட்ரிப்பர் என்று சொல்லக்கூடிய கருவி உள்ளே பொருத்தப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட நரம்பு முழுவதாக உரித்து எடுக்கப்படும். ஸ்டேஜ் 4 முதல் ஸ்டேஜ் 6 வரை உள்ள பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை முறை தேவைப்படும். பலதரப்பட்ட அறுவை சிகிச்சை முறைகள் உள்ளது. நீண்ட நெடுங்காலமாக பண்ணக்கூடிய திறந்த நிலை அறுவை சிகிச்சையில் கிராயினில் ஒரு அறுவை சிகிச்சையின் மூலம் உள்ளே பாதிக்கப்பட்ட அந்த சிறைக்குள் ஒரு டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் கம்பி போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே செலுத்தப்பட்டு அந்த நரம்பானது முற்றிலுமாக உரித்து எடுக்கப்படும். முட்டிக்கு கீழே உள்ள நரம்புகள் அனைத்தும் சிறு சிறு துளைகள் மூலம் பாதிக்கப்பட்ட இரத்த சிரைகள் எடுக்கப்படும். இப்பொழுது நவீன சிகிச்சை முறைகள் வந்துவிட்டன. அதில் சிறு துளை மூலம் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை முறைகள் இருக்கிறது. அதில் ஒன்று ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபிலேஷன் என்று சொல்லப்படுவது. இதுதான் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபிலேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி. இதன் நுனியில் 120 டிகிரி சென்டிகிரேடு அளவுக்கு உள்ளிருந்து அந்த பாதிக்கப்பட்ட வெயினானது சூடாக்கப்பட்டு அப்லேட் செய்யப்படுகிறது. இதேபோல் மற்றும் ஒரு கருவியில் லேசர் எனர்ஜியின் மூலம் அப்லேஷன் செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் நமது இந்தியாவிலேயே இப்பொழுது அவைலபிளாக இருக்கிறது. இது தவிர ஃபோம் ஸ்க்ளிரோதெரப்பி என்று சொல்லக்கூடிய உள்ளே மருந்து செலுத்தி அந்த இரத்த குழாயை மூடும்
சிகிச்சையும் உள்ளது. சிலந்தி போன்ற அந்த ஸ்பைடர் வெயின்ஸ் என்று சொல்லப்பட்ட ஸ்டேஜ் கிளாஸ் 1 சிவியாரிட்டிக்கு அந்த சிகிச்சை முறையானது பயன்படுத்தப்படும். மேலும் அறுவை சிகிச்சையின் பின்னர் விடுபட்டு போன இதுவும் இல்லை திரும்பி ஒரு சிலருக்கு வேறு இடங்களில் சில வேரிகோசிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போன்று அந்த வெயின்ஸ்க்கும் இந்த மாதிரியான ஃபோம் ஸ்க்ளெரோதெரபி என்ற சிகிச்சை முறை பயன்படுத்தப்படும். இந்த வேரிகோஸ் வெயின்ஸை ட்ரீட் பண்ணாமல் போகிறதுனால் வரக்கூடிய பின்விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக அந்த வேரிகோஸ் வெயின்ஸ்லேருந்து ஏற்படக்கூடிய திடீரென்று ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு. இந்த இரத்தப்போக்கானது அதிக அளவில் இருக்கும். ஸோ இது அபாயகரமானதாக கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இரத்தப்போக்கு ஏற்படும் பொழுது அந்த நோயாளியை பார்த்தால் அவரை உடனே சரிசமமாக படுக்க வைத்து அவருடைய குதிங்காலை 90 டிகிரிக்கு மேலே தூக்கி அந்த இரத்தம் போக்கு ஏற்பட்ட இடத்தை வெளியிலிருந்து நன்றாக அழுத்தி பிடிக்கவும். 10 நிமிடங்களில் எவ்வளவு பெரிய இரத்தப்போக்காக இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகிவிடும். அதன் பின்னர் அது மேலே ஒரு பேண்டேஜ் சுற்றிவிட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ட்ரீட்மெண்ட் எடுக்கவும். அதற்கப்புறம் முக்கியமான காம்ப்ளிகேஷன் என்று பார்க்கும் பொழுது அந்த காலை சுற்றி ஏற்படக்கூடிய அந்த நிறம் மாறுதல் மற்றும் புண் வருதல். புண் வந்ததுக்கப்புறம் அந்த புண்ணை சுற்றி இருக்கிற திசுக்கள் எல்லாம் ரணமாவதோ இல்லது சீல் பிடித்தலோ அந்த சீல் கீழே உள்ள எலும்புக்கு பரவி ஆஸ்டியோமைலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்படுவதோ வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாக பல வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு வேரிகோஸ் வெயின்ஸ்னால் ஒரு 0.5% 1% அளவுக்கு கேன்சர் உருவாவதற்கும் வாய்ப்புள்ளது. ஆகையால் தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டோ நின்று கொண்டோ வேலை செய்வதை தவிர்ப்போம். 1 மணி நேரத்திற்கு ஒரு 5 நிமிடமாவது நடை மேற்கொண்டால் இவை அனைத்தையும் நாம் தவிர்க்கலாம். நன்றி. Thanks for watching. If you like this video, please share it and subscribe for this channel.